ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டிபேட் மாதிரி தான். என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அதாவது மெயினாக இன்றைக்கி என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து சிலபஸ் அப்டேட் ஆயிரும், அதில் வந்து டைரக்ட் சேர் வந்து கிடையாது, மெயினாக வந்து ப்ரைவேட் தூக்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இன்ஸ்டியூட் மூலியமாக தான் வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காத நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிள் எனக்கு தெரில. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் வந்து ப்ரைவேட் தூக்குறீங்கன்னா, இது முன்னாடி பாஸ் பண்ணி எல்லாருமே வந்து முக்கால்வாசி பேருக்கு மேலே ப்ரைவேட்லாம் பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ யார் இன்ஸ்டியூட் போயெல்லாம் பாஸ் பண்ணல. அதாவது அதுக்காக நான் வந்து இன்ஸ்டியூட் போகிற வேஸ்ட்டுன்னு சொல்லணுங்க. ஓகேங்களா? ஸோ யார் கன்வீனியன்ட்டோ அவங்க வந்து இன்ஸ்டியூட் போகிறாங்க, கன்வீனியன்ட் இல்லாதவங்க ப்ரைவேட்டாக தான் போய் ஆவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் ஒர்க்குக்கு போயிட்டு படிக்கிறாங்க, அவங்க ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங் வரக்கே லேட் ஆகுது, வந்துட்டு இன்ஸ்டியூட் போயிட்டு இன்ஸ்டியூட் மூலியமாக படிச்சுட்டு திரும்பி வந்து மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்கத்தால எப்படி பாசிபிளே கிடையாது உங்களுக்கெல்லாம். ஓகேங்களா? ஸோ எது மூலிமா நீங்கள் வந்து ப்ரைவேட் நீங்கள் தூக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலான்னு தெரில எனக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயப்பட வேண்டாம். அஃபிஷியலாக ஜியோ வந்தால் மட்டும்தான் நீங்கள் நம்பணுமே தவிர, இன்ஸ்டியூட்டில் யாரும் சொல்ல நம்பாதீங்க. ஓகேங்களா? ஸோ அஃபிஷியலாக டோட்டே வந்து உங்களுக்கு வந்து ஜியோ பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எந்த மாதிரின்னு தெரியும். மேபி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நியூ சிலபஸாக எப்படின்னு தெரிஞ்சிடும். செகண்ட் வந்து டைரக்ட் சீனியர். ஸோ டைரக்ட் சீனியர் எதுக்கு தூக்குறீங்கன்னு தெரில. ஓகேங்களா? ஏன்னா ஷார்ட் ஹேண்ட் வந்து முடிக்கிறதே பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும்னா, இப்போது தமிழ் ஜூனியரு, சீனியர், இங்கிலீஷ் ஜூனியர், இன்டரு, சீனியர். ஸோ மினிமம் 2.5 இயர் மேலே உங்களுக்கு ஆகும். ஓகேங்களா? அதுலேயுமே நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க, ஜூனியர் ஃபெயில் ஆனால் அகெயின் ஜூனியரே பண்ணணுங்கிறது. இது எந்த வகையில் பாசிபிள்னு தெரில. இந்த மாதிரி ஒரு சிலபஸ் எப்படி தான் அவங்க கொண்டு தான் எங்களுக்கு சீரியஸாக தெரில எங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போது டைரக்ட் தூக்கிட்டீங்க அப்படின்னா, அவன் வந்து இப்போ ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி இப்போ குரூப் 4 வந்து நீங்கள் ஸ்டெனோவோட இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கட் ஆஃப் ஹையில் போயிட்டு இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ கம்யூனிட்டி வைஸ் பிரித்து பார்த்தாலே போத் ஹையருங்கிறது கம்பல்சரி ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் டைப்பிங் வந்து எனக்கு தெரியும், டைப் ரைட்டிங் வந்து முக்கால்வாசி பேர் டைப் ரைட்டிங் போத்தே வச்சுட்டிங்க. ஓகேங்களா? இப்போ ஷார்ட் ஹேண்ட் மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு. இப்போ ஷார்ட் ஹேண்டும் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேயுமே கட் ஆஃப் ஏறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து லோயரு, ஹையரு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். அப்படின்னா அவங்க எப்போ வந்து ஷார்ட் ஹேண்டு ஷார்ட் ஹேண்டு படித்து முடித்தோன்னே வேலையும் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் படிக்கணும். மினிமம் 1.5 இயர் படிக்கணும். நீங்கள் அது படித்தா தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த குவாலிஃபிகேஷனுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அதுக்கப்புறம் தான் போஸ்டிங் போவீங்க. ஓகேங்களா? மினிமம் அது எவ்வளோ இயர்ஸ் ஆகும். ஸோ ஒருத்தங்க இதுவே நீங்கள் படிச்சுருந்தாங்கன்னா அவங்க எப்படி படிப்பாங்க? ஓகேங்களா? ஸோ யாருமே கன்சிடர் பண்ண மாட்டேறீங்க. ஓகேங்களா? ஸோ டேலண்ட் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரக்ட் சேர் பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. டேலண்ட் இல்லையா, அதாவது அந்த ஸ்பீடு வரலையா, அவங்க ஜூனியர் பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதை விட்டுட்டு என்னதான் இருந்தாலுமே ஜூனியர் போது சீனியர் போகணுங்கிறது எந்த வகையில் வந்து பாசிபிள் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தெரில. ஓகேங்களா? ஸோ இதை வந்து யாரும் விடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ டோட்லேருந்து அஃபிஷியலாக ஜியோ பாஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் நம்புமே தவிர நீங்களாம் டிசைட் பண்ணக்கூடாது எதுவுமே. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ கம்பல்சரி நல்லது நடக்கும். ஓகேங்களா? யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். அவ்வளோ சீக்கிரம் ப்ரைவேட்டாக தூக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ எத்தனை டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் அப்ரூவ் இன்ஸ்டியூட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனையோ பக்கம் இன்ஸ்டியூட் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து பஸ் பிடிச்சிட்டு அவ்வளோ ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து படிச்சுட்டு மறுக்க எகெயின் ட்ராவல் பண்ணி வீட்டை பார்க்கணும் எவ்வளோ நேரம் ஆகும், மற்ற ஒர்க்கு போனால் என்ன ஆகும், லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் யோசிக்கவே இல்லை யாருமே. ஓகேங்களா? எடுத்தோடனே த்ரூவாக ப்ரைவேட்டாக தூக்குறது. ஓகேங்களா? இது எப்படி? ஓகேங்களா? ஸோ ஸ்கில்டு ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் படிச்சுப்பாங்க அவங்க. ஓகேங்களா? இன்ஸ்டியூட் வந்து தான் படிக்கணும்னு எந்த நீடுமே யாருக்குமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி முடிச்சவங்கிட்ட ஒரு ஐடியா கேட்பாங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுட்டு போய் பாஸ் பண்ணிட்டு போக வேண்டியதா. ஓகேங்களா? அதை விட்டுட்டு இன்ஸ்டியூட் மூலியமாக தான் பாஸ் பண்ண போகணுன்னு, இன்ஸ்டியூட் வந்து தான் படிக்கணும், இதெல்லாம் வந்து எந்த வகையில் பாசிபிள் எங்களுக்கு தெரில. ஓகேங்களா? இன்னும் சொல்லப்போனால் நிறையா பக்கம் அப்பு இன்ஸ்டியூட் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? நல்லது நடக்கும். ஓகேங்களா? என்னனாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுறாதீங்க. நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். சிலபஸ் வந்து எந்த வகையில் வந்து எந்த மாதிரி புது சிலபஸாக பழைய சிலபஸாக எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைரக்ட்ஸினை அலோவ் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் ஒவ்வொருத்திங்க வந்து ஒரு 9 months பிஃபோர் இருக்கும்போது ஃபிங்கரிங் புக்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் 6 months பேலன்ஸ் இருக்குது. இப்போ 6 months வந்து 3 months வந்து 9 months பட்ஜெட் புக் வச்சுக்கோங்க.
ரிமைன் 6 months அவங்க நல்ல எஃபோர்ட் போட்டாங்கன்னா சீனியராக அவங்க பாஸ் பண்ணிட்டு போகலாம். 6 months அதாவது டோட்டல் 9 monthsமே அவங்க எஃபோர்ட் போட்டு ஜூனியர் போயிட்டு எகைன் ஒரு 6 month படித்து சீனியர் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிறது ஓகேங்களா. ஸோ டைம் எவ்வளோ டிலே ஆகுது தெரியுங்களா. ஸோ அதை பற்றி யாருமே கன்சிடரே பண்ணல. மெயினாக சொன்னால் யாருமே கன்சிடரே பண்ணல ஓகேங்களா. உங்கள் மோட்டிவ் என்னென்னா ப்ரைவேட்டை தூக்கணும். ஸோ த்ரூவாக இன்ஸ்டியூட் மூலியமாக தான் வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. ஸ்கில்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது திறமைக்கருவி எங்கே இருந்தாலும் படிப்பாங்க ஓகேங்களா. அவங்க வீட்டில் இருந்தாலும் படிப்பாங்க, இன்ஸ்டியூட் போனாலும் படிப்பாங்க ஓகேங்களா. மற்றபடி இன்ஸ்டியூட் வந்தால் மட்டும்தான் படித்து பாஸ் பண்ணவங்களும் எந்த நீடுமே கிடையவே கிடையாது ஓகேங்களா. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வந்து பேனிக் ஆக வேண்டாம். நல்லது நடக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக் அப்டேட் ஆயிடும். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக ப்ரைவேட் இருக்கும், அதை யாரையும் மாற்ற முடியாது ஓகேங்களா. ஸோ யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. தைரியமாக நீங்கள் படிங்க. டைரக்ட் சீனியர் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. என்ன மாதிரி வந்து டவுட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஒன்றும் அப்டேட் ஆகலை. ஸோ பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். நீங்கள் பாட்டு கண்டினியூவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லது நடக்கு நம்புவோம் நம்ம ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி அகாடமியில் வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்குது. யாருக்காவது வில்லிங் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.